அப்போ திருமண வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது எத்தனை பேர் இதை இந்த ரீதியில் சிந்திக்கிறீங்க? ரட்சிப்புங்கிற விதத்தில் திருமண வாழ்க்கையை எப்படி சிந்திக்கிறீங்க? ரட்சிப்பு எப்படியோ அப்படி தான் இது. இயேசு நமக்காக மரித்தது போல், அப்படி அன்பு இருந்தது போல் நாம் அப்படி யோசிக்கிறீங்களா? திருமண வாழ்க்கையை பற்றி உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லைப்ரரியில் போய் திருமண வாழ்க்கையை பற்றி எதாவது படிக்கணும்னு தேடினீங்கன்னா எங்கே வரும்? அது எத்திக்ஸ் செக்ஷனில் இருக்கும். எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? நெறிகள், நல்ல நெறிகள், இதெல்லாம் என்னன்னு அதில் வரும். ஆனால் இது அந்த செக்ஷனில் வரக்கூடாது. எந்த செக்ஷனில் வரணும்? இது த டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட், த டாக்ட்ரின் ஆஃப் த கிராஸ், சிலுவை குறித்த உபதேசம், ரட்சிப்பை குறித்த உபதேசம்ன்றதில் வரணும். அதுதான் உலகத்தில் மிஸ்ஸிங். ஏன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுடைய சிலுவையும் அவங்களுக்கு வழங்காது, அவங்களுக்கு இது என்னென்ன வழங்காது. வெறும் எத்திக்ஸ் செக்ஷனில் போட முடியுது. நாம் கிறிஸ்தவர்கள் இதை எந்த செக்ஷனுக்குள்ளே கொண்டாந்துட்டோம்? இதை சிலுவை, இயேசுவனுடைய சிலுவை மரணம், அவருடைய மீட்பின் கிரியை, இதுக்குள்ளே கொண்டாந்துட்டோம். இதன் வடிவில் பார்க்குறோம் திருமண வாழ்க்கையை. இது மூலமாக திருமண வாழ்க்கையை புரிந்து கொள்ள பார்க்குறோம். அப்போ இது மூலமாக புரிந்து கொள்ள பார்க்கும்போது நல்லா விளங்குது. ஏன் திருமண வாழ்க்கை உலகத்தில் தோல்வி அடைகிறது தவிர வேறு வழி இல்லை நிறைய நேரத்தில். ஏன்னா திருமண வாழ்க்கையை பார்க்க வேண்டிய இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு கிறிஸ்துவ அறிந்திருக்கணும், கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து அறிஞ்சிருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இதை புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா தோல்வி அடையவே முடியாது திருமண வாழ்க்கையில். ஏன்னா இந்த ரட்சிப்பை குறித்த உபதேசம் அவருடைய திருமண வாழ்க்கையை காக்கும். இன்றைக்கி என்ன ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை பேசணுமா இல்லை திருமண வாழ்க்கையை பேசணுமா? ரெண்டுத்தையும் தான் பேசணும். ஏன்னா அதுதான் திருமண வாழ்க்கை. உங்களுடைய ரட்சிப்பையே நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசுவின் அன்பை நல்லா புரிஞ்சுங்க. எப்படி இருந்தீங்க, எப்படி மீட்டார் அவர், எப்படி அக்கிரமக்காரரா பாவிகளா சத்துருக்களாக இருந்தப்போ மீட்டார்ன்றது யோசித்து பாருங்கள். அப்போ அது மாதிரி தான் நாம் நடக்க வேணும். ஒரு மீட்பர் மாதிரி இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு புருஷன் ஒரு மீட்பரை போல் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆமென். உங்கள் குடும்பத்தை நீங்கள் மீட்டு கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தை சரியாக்கலாம், அற்புதமான ஒரு குடும்பமாக அதை மாற்றலாம். இயேசு எப்படி இன்றைக்கி அற்புதமான சபையை உண்டாக்கி இருக்கிறாரு, அதுபோல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உண்டாக்கலாம் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம்.